திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 222 காஞ்சிபுரம் தல திருப்புகள். இந்த பாடல் மிகவும் கடினமானது. எதுவும் தெரியாத எனக்கு இந்த பாடல் மிகவும் கடினமானது. வாங்க நம்ம அருணகிரிநாதரும் முருகப்பெருமானும் நம்மளை எப்படி பாட வைக்கிறாருன்னு பார்க்கலாம். இதற்கான சந்தம் தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தனதானாம். சந்தமே பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினந்தோறும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தினந்தோறும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். உங்களுடைய பேராதரவை அள்ளி கொடுங்க. ஒரு நாளைக்கு 1000 பேராவது பாருங்கள், 10,000 பேர் ஆகையினால ஒரு 1000 பேராவது பாருங்கள். திருச்சிற்றம்பலம். இறைச்சி பற்றிரத்தத்து இட்டு இசை கொக்க பரப்பப்பட்டு எலும்பு கட்டளை சுற்றி சுவர் கோழி எடுத்து செப்பென கட்டி புதுக்கு புத்தகத்தில் புக்கு எனக்கு சற்று உனக்கு சற்று எனும் ஆசை சிறை கொத்து பிறப்பில் பட்டு உறக்கம் சொப்பனத்துற்று திகைக்கப்பட்டவத்தை பட்டுழலாது உன் திரு பத்மத்திரத்தை பற்று கைக்கு சித்திரத்தை சொல் திதம் கொற்ற புகழ் செப்பித் திரிவேனோ பிறை செக்கற் புரைக்கு ஒத்து சடை பச்சை கொடிக்கு இச்சை பிற குற்றத்திருப்பக்கச் சிவநாதர் பெருக்கு அப்பு அத்தடக்கைக்கு கற்பக தொப்பை கணத்துக்கு பிரசித்தித்த கொடிக்கு கடற்கொடியோனே பறை கொட்டி களை சுற்ற குரல் செக்கன் கணத்திற்கு பலிக்கு பச்சுடல் குத்தி பகிர்வேலா பணம் பத்தி கணத்துத்தி படுக்கை கச்சப்பத்து இச்சைப்படு கச்சி பதிச்சொக்க பெருமாளே பணம் பத்தி கணத்துத்தி படுக்கை கச்சப்பத்து இச்சைப்படு கச்சி பதிச்சொக்க பெருமாளே. அவ்வளோ பார்த்தீங்களா? படுக்க சிக் 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 சிக்குன்னு இருக்கு. நம்ம எவ்வளோ கஷ்டமான பாட்டையும் படிக்கிறோம். அது முருகப்பெருமானுடைய திருவருள். திருப்புகளே தெரியாத எனக்கு எப்படி பாருங்கள், நல்ல சின்ன குழந்தையா நல்ல நாக்கு மடிஞ்சு கடகடன் பாடுறதுக்கு 63 வயசு கேள்வியை பாட வைக்கிறார். அது இறைவனுடைய திருவருள். பாருங்கள், இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். மாமிசத்துடன் அதை பற்றியுள்ள இரத்தத்தை சேர்த்து அந்த இரத்தம் பொருந்துவதற்கு தக்கவாறு உடலிலே பரப்பி வைத்து எலும்பு சட்டத்தை சுற்றிலும் தோல் என்ற சுவரை வகுத்து எடுத்து ஒரு பாத்திரமாக ஏற்படுத்தி அலங்கரித்த புதிய வீட்டில் புகுந்து, அதாவது உடல் எடுத்து பிறந்து. பார்த்திங்களா, நம்மளுடைய படைப்பை சொல்கிறார். நம்மளுடைய மனித உடலை பிரம்மா எப்படி படைக்கிறாருன்றதை அழகாக சொல்கிறார் பாருங்கள்.
நம்ம உடம்புல இருக்கிறது செவுரு சுற்றி நார் எலும்பு அப்படின்ட்டு அழகாக பாத்திரமாக ஆக்கி இன்னொரு வயிற்றில் போய் நம்ம பிறக்கிறோம் இல்லையா. அதாவது உடல் எடுத்து பிறந்து எனக்கு கொஞ்சம் வேண்டும் உனக்கும் சற்று வேண்டும் என்ற ஆசை எனப்படும் சிறைச்சாலையில் இருக்க சம்மதித்து இந்த பிறப்பை அடைந்து நாம் அந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தையாக இருந்துட்டா பரவாயில்ல, ஒருவேளை 2 குழந்தையாக இருந்துச்சுன்னா சண்டை நடக்கும். உனக்கா எனக்கான 2 முட்டி மோதிக்கும். இல்லை ஒரே குழந்தையாக இருந்து பிறந்துட்டாலும் பிறந்த பிறகு என்ன வரும், சொத்து தகராறு, பங்கு, சாப்பிட்றதுல பங்கு, எல்லாத்துக்கும் சண்டை வரும். பிறப்பை அடைந்து தூக்கம் கனவு இவைகளை அடைந்து மயக்கம் உற்று வேதனை அனுபவித்து தெரியாமல் உனது தாமரை திருவடிகளை சார்பை பற்றி உய்வதற்கு உன் அழகை வெளிப்படுத்தும் சொற்களால் உனது நிலைத்த வீர திருப்புகழை சொல்லி திரிய மாட்டேனோ. இந்த உடல் எடுத்து நான் பிறந்து இந்த கஷ்டமான துக்கம் அது இதுன்னு இதெல்லாம் அனுபவிக்கிறத விட்டு அலையாமல் உன்னுடைய திருவருள் பெற்று உன்னுடைய தாமரை திருவடிகளை அழகான உனது நிலைத்த வீர திருப்புகழை சொல்லி திரிய மாட்டேனோ, திருப்புகழ் பாடி திரிய மாட்டேனோ. தெரிஞ்சிட்டு போயிட்டார். இது நம்மளுக்கு பெருமையும் செந்நிறமும் கொண்ட பிறைக்கு தலையில் இடம் தந்தது போல பின்னிய கூந்தலை கொண்ட பச்சை நிறத்தாலான கொடி போன்ற பார்வதிக்கு ஆசை பிறப்பதற்கு தக்க அழகிய இடபாகத்தை தந்துள்ள சிவபெருமானுடைய சடையிலிருந்து பெருகுகின்ற கங்கைக்கும் அந்த பெரும் துதிக்கையை உடைய விநாயகரை போல பெரிய வயிற்றை உடைய பூத கணங்களுக்கும் நன்கு தெரிந்தவனே. பாருங்க, அருமையான பார்வதியை இடபாகத்தில் வச்சுருக்காரு, கங்கையை சடையில் வச்சுருக்காரு, பூத கணங்களை வச்சுருக்காரு, விநாயக பெருமான் முதல் மகனாக இருக்கார். எல்லாருக்கும் தெரிந்தவனான முருகப்பெருமானை சொல்கிறாரு. உயரமான கோழி கொடியை உடையவனே, பறை வாத்தியங்களை முழக்கி களைப்பு அடைந்துள்ள சிவந்த கண்களை உடைய குள்ள பூத கூட்டங்களின் உணவுக்கு அசுரர்களின் பசிய உடலை குத்தி பகிர்ந்தளித்த வேலனே, படங்களின் வரிசையையும் நெருங்கிய புள்ளிகளையும் உடைய ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட ஆமை உரு எடுத்த திருமால் ஆசைப்பட்ட இடமான கச்சி நகரில் காஞ்சிபுரத்தில் உறையும் அழகிய பெருமாளே. எவ்வளோ ஒரு ஆமை உரு எடுத்த திருமால். அந்த வரதர் கோயிலில் போய் பாருங்கள், காஞ்சி வரதர் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வரதருடைய எதிர்க்க ஆமை வடிவம் கல்லில் தரையில் பொறிச்சிருக்கும். நம்ம ஆமையை தானே வச்சு கடலில் கடைஞ்சாங்க, போட்டு மேலே தானே மொத்த வச்சு கடைஞ்சாங்க. அந்த மகாவிஷ்ணு ஆமை வடிவம் எடுத்து இருக்கிறத அருமையாக அதில் இருக்கும். அதை சொல்கிறார் பாருங்க. படங்களின் வரிசையையும் நெருங்கிய புள்ளிகளையும் உடைய ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட அந்த ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டவர் நம்ம மகாவிஷ்ணு. ஆமை உரு எடுத்து திருமால் ஆசைப்பட்ட இடமான அந்த ஆமை உரு எடுக்கணும்னு காஞ்சிபுரத்தில் ஆசைப்பட்டாராம். அந்த காஞ்சிபுரத்தில் உறையும் அழகிய பெருமாளே, முருகப்பெருமானே, பெருமாளேன்னு அழகாக பாடுறாரு. இப்போ இந்த பாடலில் எவ்வளோ பேர் வந்தாங்க பாருங்கள். ஆகையினால தான் திருப்புகழ் ஒன்றை பாடினா போதும், எல்லாமே கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம சேர்த்து எழுதுனத பாட போகிறோம். இதில் பிழை எதுவும் பார்க்காதீங்க. நான் எந்த திருப்புகழ் வகுப்புலையும் போய் படிக்கலை. ஆகையினால நாமும் திருப்புகழ் படிப்போம், பாடுவோம் வாங்க. திருச்சிற்றம்பலம். இறைச்சிப்பற்று காஞ்சிபுரம் தல திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளி செய்தது 222.
தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தனதானா இறைச்சி பற்றிர தத்து இட்டு இசைக்கு ஒக்க பரப்பப்பட்டு எலும்பு கட்டளை சுற்றி சுவர் கோழி எடுத்து செப்பன கட்டி புதுக்கு புத்தகத்தில் புக்கு என சற்று உனக்கு சற்று எனும் ஆசை சிறை கொத்து இப்பிறப்பில் பட்டு உறக்கம் சொப்பன துற்று திகைக்கப்பட்டவத்தை பட்டுழலாது உன் திரு பத்மத்திரத்தை பற்று கைக்கு சித்திரத்தை திதம் கொற்ற புகழ் செப்பித்திரிவேனோ பிறை செக்கற்புரை கொத்து சடை பச்சை கொடி கிச்சை பிற குற்ற திருப்பக்கச் சிவநாத பெருக்கப்பு அத்தடக்கை கற்பக தொப்பை கணத்துக்கு பிரிசித்த கொடிக்கு கொடியோனே பறை கொட்டி களை சுற்ற குரல் செக்கன் கணத்திற்கு பலிக்குப்பு சுடல் குத்தி பகிர்வேலா பணம் பத்தி கத்துத்தி படுக்கை கச்சப்பத்து இச்சைப்படும் கச்சிப்பதி சொக்க பெருமாளே இச்சைப்படு கச்சிப்பதி சொக்க பெருமாளே. அருமையான பாடல். எவ்வளோ ஒரு அழகான நம்மளுடைய உடல் வாகு எப்படி அமைஞ்சிருக்குதுன்றத முன்பதிவில் சொல்கிறாரு முருகப்பெருமான. அந்த மாயோன் மருகனை புகழ்ந்து பாடியிருக்காரு. சிவபெருமானுடைய கங்கையை செமக்கிறதையும் நிலா பிறையை செமந்துக்கிட்டு இருக்கிறதையும் அவருக்கு எங்கன்னா ஒரு தனிச்சையாக இருக்கணும்னு நினைக்கிறார பார்த்தீங்களா. உட்காந்துங்க தியானத்தில் உட்காந்துங்கிறவரை கூட நம்ம சும்மா விடலை. பகீரதனுக்காக கங்கையை கொண்டு வந்தார். அந்த கங்கை ஆகாயத்துலேருந்து வர்ற வேகத்தை பார்த்தா பகீரதன் பயந்துட்டார். சுப்பிரமானே, நான் கேட்டேன்னு கங்கையை கொடுத்தீங்க, அது கீழே வந்து ஊந்தா வெள்ளம் பிறண்டு ஊரே அழிஞ்சிட்டு போலகுதே அப்படின்ன உடனே அங்கேருந்து கங்கையை சடையில் வாங்கி தேவையானவற்றுக்கு கொடுக்குறாரு. அந்த மாதிரி நிலா பிற முழு நிலவு சாபத்தினால குன்னி போகிறாரு. அவருக்கு விமோச்சனம் கொடுத்து அவருடைய 3ஆம் பிறை எடுத்து சூடிக்கிறாரு. எவ்வளோ ஒரு அப்பாவுக்கு தயாளகுணம். அவருடைய பிள்ளையாச்சே, இவர் எப்படி இருப்பார்? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னுவாங்க. அவருடைய மகன் நம்மளுக்கு 32 அடி பாய்ந்து நம்மளுடைய குற்றங்குறையெல்லாம் தீர்த்து நல்லதே நடக்கணும், நல்லதையே அருள்பாலிக்கணும். அந்த கோழி கொடியோன் நம்மளுக்கு அருள்பாலிக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.